பிங்கியும் மாஃபியாவும். நகரத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம பிங்கி, அதாவது ஒண்டர் கேர்ள் எடுத்துக்கிட்டு இருந்தா. ஒண்டர் கேர்ள் இருக்கும்போது மக்களுக்கு எந்த விதமான திருட்டு இல்ல வழிப்பறி பயம் இல்லவே இல்ல. ஒண்டர் கேர்ள் இருக்கிறத பார்த்துட்டு எந்த தப்பையும் பண்றதுக்கு திருடனுங்க யோசிப்பாங்க. ஆனாலும் ஒரு மாஃபியா இருந்தது. அவங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவன் பேரு பப்ளு பாஸ், உர்பி பிபி. அவனோட ஆளுங்க அவனை பிபி அண்ணன்னு கூப்பிடுவாங்க. பிபி என்ன, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க இவ்வளோ பிரபலமான இவ்வளோ பெரிய மாஃபியா லீடர், ஆனா இங்க இந்த காட்டுல ஒரு இந்த இடத்துல மரத்தை வெட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கிட்னாப்பிங், மர்டர் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நான் செய்யறது இல்ல. எனக்கு இந்த மரங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பப்ளு பாஸ், அதாவது பிபி அண்ணன், ஒரே இடத்த டார்கெட் பண்ணினான். அங்க இருக்கிற பழைய மரத்தை வெட்டினான். வெளிநாட்டிலிருந்து ஸ்மக்லிங் பண்ணினான். பிபிக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். மரத்தை வெட்டுறது, அதை விற்கிறது, அதை ஸ்மக்லிங் பண்றது அவனுக்கு போதை மாதிரி. அந்த வேலையில யாராவது நடுவுல வந்தா அவங்கள சாகடிக்கிறது உறுதி. இந்த பிசினஸ்ல லாஸே கிடையாது. விசித்திரமான சக்தி இல்லாத மரங்களை தேடுறது தான் முக்கியம். இங்க அத வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அப்புறம் மத்த மரங்க? மார்க்கெட்ல ஒவ்வொரு மரத்துக்கும் விலை இருக்கு. எல்லா மரமும் வித்து போகும். நீ இடத்த சொல்லு எனக்கு. அப்ப வேலை முடிஞ்ச மாதிரிதான். நீங்க வாங்க எங்க கூட. தத்துனி பிபிக்காக எந்த இடத்த கண்டுபிடிச்சான்னா, அங்கேருந்து ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி வெளிநாட்டுக்கு கடத்துற மாதிரி. அந்த இடம் தான் பிங்கியோட நகரம். பிங்கியோட நகரத்துக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்தது. நல்ல அடர்த்தியான அபரூபமான மரங்களால நிறைஞ்சிருந்தது. இது பேரு ராஜாபுரி. அதோட பெருமைகள் பிங்கியோட புத்தகத்துல இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு காடை பத்தி சொல்ல போறேன். எந்த காடு டீச்சர்? ராஜாபுரி காடு. இது நம்ம நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய வனவிலங்குகள், பறவைகள் இந்த காட்டுல வாழுது. இது எல்லாமே இந்த காட்டுல இருக்கு.